தேடி வரும் மனிதர்களை தேடி கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தேடி கைவிடுவதே இல்லை. ஒருபோதோ கைவிட மாட்டேன், ஒருபோதோ கைவிட மாட்டேன், ஒருபோதோ கைவிட மாட்டேன், ஒருபோதோ கைவிட மாட்டேன், ஒருபோதோ கைவிட மாட்டேன். முழு இதயத்தோடு துதித்திடுவே, முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவே, துதித்திடுவே, முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவே, முழு உள்ளத்தோடு துதித்திடுவே, முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவே, முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கிறேன் தினமோ. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கிறேன் தினமோ. நாடி தேடி வரும் மனிதர்களை தேடி கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தேடி கைவிடுவதே இல்லை. ஒருபோதோ கைவிட மாட்டேன், ஒருபோதோ கைவிட மாட்டேன், ஒருபோதோ கைவிட மாட்டேன். யாரை ஆண்டவர் கைவிட மாட்டார்னா, நாடி தேடி அவரை தேடி வருகிறவர்களை, நாடினா அவரை மட்டுமே தேடி வருகிற ஒரு நபரை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா கைவிட மாட்டார். ஒருவேளை சாதாரண நிலையில் இருக்கும்போதில்லை, கைவிடப்படக்கூடிய நிலையில் உள்ளவர்களையும் கைவிட மாட்டார். அதான் இன்னைக்கு நம்மளை கவனிக்கிறது. கைவிடப்படக்கூடிய நிலையில் உள்ளவர்கள், அவங்கள கைவிடணும், 100% அவங்கள கைவிட்டுறணும், அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது, அவங்கள கைவிடணும். கைவிடக்கூடிய நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா கைவிடப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறாங்க. கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க, கைவிடப்படக்கூடிய நிலையில் இருக்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். கைவிடப்படக்கூடிய நிலையில் இருக்கிறவர்களை தேவன் கைவிட மாட்டார். கைவிடப்படக்கூடிய நிலையில். அப்போ அந்த கைவிடப்படக்கூடிய நிலையில் உள்ள ஒரு நபரை கைவிடாமல் இருக்கணும் அப்படின்னா அவரை நம்ம என்ன செய்யணும்? தேடி வரணும். இது அந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம கவனிக்க முடியும். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்தும் அவர்களுக்கு பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது ஏதோ இஸ்ரவேலின் ராஜா சொல்கிறாரு, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் அப்படின்னு அப்போ சொல்லிட்டாரு, நம்மளை 3 பேரையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கைவிட்டுட்டாரு. இந்த 3 பேரையும் நம்மளை கைவிட்டுட்டாரு. மோவாபியின் கையில், எதிரி கை நம்மளை ஒப்பு கொடுத்துட்டாரு. இனி நம்ம என்ன செய்யவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. இனி நம்ம மரணம் வருவது நிச்சயம், நம்ம பாதிக்கப்படுவது
நிச்சயம் அப்படின்னார். பாதிக்கப்படுவது நிச்சயம். ஒரு பெரிய பாதிப்பு என்ன செய்ய போகுது, நமக்கு வரப்போகுது. நமக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது, ஒரு பெரிய பாதிப்பு வரப்போகுது. இதுலேருந்து நம்ம என்ன செய்யுதுன்னு ஒன்றுமே புரியலையே, இதுக்குலேருந்து தப்பிக்க என்ன செய்யுதுன்னே தெரியலையே அப்படின்ற நிலையில தான் அந்த இஸ்ரவேலின் ராஜா சொல்கிறார். அந்த ராஜா ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டார், ஆண்டவர் நம்மளை கைவிட்டார். மோவாபியன் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம், நம்மளை கைவிட்டுட்டார். ஒரு பெரிய பாதிப்பு நமக்கு வரப்போகுது. இந்த பெரிய பாதிப்புலேருந்து எப்படி நம்ம மேலே போகிறோம், இந்த பெரிய ஆபத்துலேருந்து எப்படி நம்ம மீண்டு வெளியே வரப்போகிறோம், எப்படி நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படின்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே சொல்கிறார், ராஜா சொல்கிறாரு அடுத்த வார்த்தை. அப்பொழுது யோசபா நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யாராவது இங்கே இருக்கிறார்களான்னு கேட்டதற்கு இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா இங்கே இருக்கிறான்னு சொன்னபோது அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த 3 ராஜாக்களும் சேர்ந்து அவனிடத்தில் போகிறாங்க. போனபோது அங்கே நடக்கிற எலிசா அவங்கள பார்த்து கேட்குற ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் ராஜா பார்த்து என்ன கேட்குறாரு. அதற்கு எலிசா இல்லை, அதுக்கு முடிக்கிற வசனம் அந்த 3 ராஜாக்களையும் பார்த்து சொல்லுவார், இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து சொல்லுவார். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீனுடைய தகப்பனுடைய தீர்க்கதரிசியிடத்திலும் நம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசியிடத்திலும் போ அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது இந்த எந்த நிலைமையில் இருக்கிறான்னா, கைவிடப்படக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க, கைவிடப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. பட் இவன் மாத்திரமல்ல, ஏன்னா இவனும் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா இவனும் பல்லாப்பு செய்கிறவன் தான். இவன் மட்டும் இந்த யோதாம் ஒரு பெரிய நல்லவன் இல்லை. முதல் வசந்த 2வது வசந்தை பார்த்தீங்கன்னா வருஷத்தில் யோதாம் அப்படின்னா ஒன்றும் நல்ல ராஜா கிடையாது. பட் இவனுடைய நிலைமையை பார்த்தாலும் இவனை கைவிடப்படக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறான். சரி, இவங்க அப்பா அம்மாவை பார்த்து இவனை ஆசீர்வதிக்கலாமா அப்படின்னு பார்த்தாலும் அவங்களும் நல்லவங்களாக இல்லை, அவங்களுமே நல்லவங்களாக இல்லை. 2 பேருமே ஒன்று இவனும் நல்லா இல்லை, இவங்க அப்பாவாவதுன்னா அவரும் நல்லா இல்லை, இவங்க அம்மாவாவது பார்த்தா அவரும் நல்லா இல்லை. 3 பேரையும் அங்கே சொல்கிறார். முதல்ல இவனை பற்றி சொல்கிறார், இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பொல்லாப்பானதை செய்து பண்ணார். அடுத்தது இவங்க அப்பா அம்மா பற்றி சொல்கிறாரு. இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து எலிசா சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் வருவதற்கு என்ன இருக்கு, நீ அப்போ உங்கள் தகப்பனுடைய தீர்க்கதரிசியிடத்திலும் முடியாது. உங்கள் 2 பேரும் சேர்த்து சொல்லலை, தனித்தனியாக தான் சொல்கிறாரு. உங்கள் அப்பாவுடைய தீர்க்கதரிசிக்கிட்ட போ, இல்லை உங்கள் அம்மாவுடைய தீர்க்கதரிசிக்கிட்ட போ, எங்கிட்ட வர வேண்டியது ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த 3 பேருடைய நிலைமையில் பார்த்தாலுமே இவனை கைவிடாமல் இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஒன்று இவன் வாழ்க்கையை பார்க்குறாரு, அவன் வாழ்க்கையை பார்க்கும்போதும் அவனை ஆசீர்வதிக்கிற மாதிரி அவன் இல்லை. சரி, இவங்க அப்பாவை பார்த்து ஆஸ்வதிக்கலாமா அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பாவை பார்த்தாலும் அவங்க அப்பாவும் அந்த மாதிரி ஆஸ்வதிக்கப்படக்கூடிய நிலம், ஒரு பிள்ளைக்கு ஆசுவத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையும் இல்லை. சரி, இவங்க அம்மாவை பார்த்து ஆஸ்வதிக்கலாமா அப்படின்னு பார்த்தா அம்மாவுடைய வாழ்க்கையும் பிள்ளைக்கு ஆசுவத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்போது இருக்கிறதே 3 பேர் தான். ஒன்று அப்பாவை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கணும், இல்லை அம்மாவை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கணும், இல்லை நம்மளையாவது பார்த்து ஆசீர்வதிக்கணும். அப்போ ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த 3 பேரில் யாராவது ஒரு ஆள் இருந்தால் கூட கர்த்தர் என்ன செய்வார்னா நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பார். நம்மளை தேவன் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் சாலமோன் யூதா முழு வம்சத்தையும் ஆசீர்வதிப்பதற்கு என்ன காரணம்னு அங்கே ஆண்டவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார், 10வது 11வது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்துலேருந்து கூட 12-13 இப்போ தாவீதுக்கு சொல்கிறார், உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ண போகும்போது நான் உனக்கு பின்பு
உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் கட்டுவான். அவன் ராஜ்யபதி சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். அவன் அக்கிரமமே, அதாவது தவறு இல்லை, பாவம் இல்லை, மிருதல் இல்லை, அக்கிரமம் செய்தாலே தண்டிப்பேன். உனக்கு முன்பாக சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன்றார். என்ன சொல்றாரு? தாவீதை பார்த்து சொல்றாரு, உங்க பசங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால அவங்கள என்ன செய்ய மாட்டேன், அவங்கள ராஜாவை வைக்க மாட்டேன். மாறாக உன் நிமித்தமா உனக்காக நான் என்ன செய்வேன், உங்க பசங்க அக்கிரமம் பண்ணா கூட அவங்கள தண்டிக்க மாட்டேன், அவங்கள விட்டு விளக்க மாட்டேன், அவனை தள்ளி விட்டுற மாட்டேன். அவனை கண்டித்து அவனுக்கு கொஞ்சம் பனிஷ்மெண்ட்டு கொடுத்து அவனை என்ன பண்ணுவேன், அவனை தூக்கி ராஜாவாக உட்கார வச்சிருவேன். உனக்கு பின்னால் வரக்கூடிய எல்லாரும் என்னவா இருப்பாங்க, உன் குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆள் ராஜாவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அவன் சின்ன பையனாக இருந்தால் கூட சரி, 7 வயசில் யோசியா என்ன செய்கிறான், ராஜாவாகிறான். 7 வயசில் என்ன இருந்துச்சு, தேசம் மகிழ்ந்தது அப்படின்னு பார்க்குறோம். 7 வயசில் ராஜாவானா அந்த 7 வயசில் ராஜாவாய் உட்கார்ந்துருக்கிறவன் ஒரு 7 வயசு பையன் என்ன போய் செய்வான், ராஜ்யபாரம் பண்ணுவான். ஆனால் 7 வயசு பையன் ராஜாவாக உட்கார்ந்தா கூட தேசம் எப்படி இருக்குமா, மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது இல்லையா. 7 வயசில் ஒருத்தர் ராஜா சிங்காசனத்தில் போய் உட்கார வச்சா தேசம் எப்படி இருந்துச்சான், பயங்கர சந்தோஷப்பட்டுச்சான். அந்த மாதிரி ஏன்னாக்கா அவன் தாவீதின் வம்சம், அவன் தாவீதின் வம்சம். அப்போ அந்த தாவீதின் வம்சத்தில் ஒரு ஆளை நான் என்னவா உட்கார வச்சிருவேன், ராஜாவாக உட்கார வச்சிருவேன். அது ஏன்னா உங்கள் பசங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்றதுனால நான் என்ன செய்யலை, நான் செய்யலை, நீ நல்லவனாக இருக்கிறதுனால உன் பசங்களை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறேன். அதனால தான் சீசர்கள் கேட்கும் போதும் யோவான் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா, யோவான் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா, யோவான் 9, 1, 2, 3 பார்த்தனா, ஆண்டவராக இயேசு அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார்கள். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவனை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா, இவன் பெற்றவர்கள் செய்த பாகமா என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அவன் எதை செய்த பாவமும் இல்லை, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படி இப்படி பிறந்தான். இப்போ சீசரன் கேட்குறாங்க, ஐயா இந்த பையன் பாதிக்கப்பட்டதுக்கு யார் காரணம், ஒருவேளை இவங்க அப்பா அம்மா காரணமா இவன் காரணமான்னு. இப்போ 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இப்போது தாவீதுக்கு பின்னால் வரக்கூடிய தாவீதின் சந்ததியில் வரக்கூடியவங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு யார் காரணம், தாவீது காரணம், அந்த பாவுடைய அப்பா காரணம் இல்லையா. அந்த தாவீதினுடைய பின்னாடி வரக்கூடிய சாலமோன், யோராம், ரெகோபயாம் இவங்கெல்லாம் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு யார் காரணம், யோசபாத்து, அகசியா. ஸோ இவங்கெல்லாம் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு யார் காரணம்னா தாவீது காரணம். ஆனால் இங்கே சீசரன் கேட்குறாங்க, இப்படி ஒரு பாதிக்கப்பட்டிருக்கானே, இவன் கண்ணு தெரியாத பிறந்திருக்கானே, இது இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா இல்லை இவன் செஞ்ச பாவமான் அப்படின்னா, ஒன்று நம்ம செய்கிற தவறுகளை வச்சும் நம்மளை கைவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை நம்ம பெற்றோர்கள் செய்கிற தவறின் வச்சும் நம்மளை கைவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று நம்மளாவது சரியாக இருந்துட்டால் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார், இல்லை நம்ம பெற்றோராவது நல்லவங்களாக இருந்திருப்பாங்கன்னா அவங்க மூலமாக நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆசீர்வதிக்குவதற்கு யாராவது ஒரு காரணம் இருக்கணும். ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, ஏதாவது ஒரு காரணம் தான் போதும், அந்த காரணத்தை வச்சு என்ன பண்ணிவிடுவேன், நான் உங்களை ஆசீர்வதிச்சிருவேன், உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு பார்க்குறான். இப்போ சாலமோன் தப்பு பண்ணுறாரு,
அவன் பையன் ரெகோபயம் தப்பு பண்ணுறான். பின்னாடி இருக்கிற நிறைய அதாவது யூதாவின் ராஜாக்கள் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்கள என்ன செஞ்சிருவார், ஆண்டவர் ஒன்றும் இது பண்ணாமல் அவனால் தண்டித்து தூக்கி ராஜாவாக உட்கார வச்சிருவார். 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா 19, 20, 21 பாருங்கள். 19, 20, 21 பண்ணி போனார்கள். உட்கார்ந்தான். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் எத்தனை வயசு? அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ரோவாஸ் ராஜாவாகிற போது, அப்படின்னா அந்த தாவீது வம்சத்தில் ஒரு பையன், சின்ன பையன், 7 வயசு. நம்ம ஊரில் பார்த்தா 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சிங்காசனத்தில் ராஜாவை உட்காந்தா தேசம் எப்படின்னு பயங்கர சந்தோஷப்பட்டுச்சான். ஏப்பா இது எதனால் கிடைச்சது? நீ ரொம்ப நல்ல மட்டனால கிடைக்கல. உங்கள் தாத்தா தாவீது எப்படிப்பட்டவர்? ரொம்ப நல்லவராக வாழ்ந்துட்டு போயிட்டாரு. அதனால் நீ 7 வயசில் ஏறி ராஜாவை உட்காந்தா கூட தேசம் எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்படும். அது உன் திறமையினாலேயோ உன் அறிவினாலேயோ உனக்காக செய்யப்பட்டது அல்ல. யாருக்காக செய்யப்பட்டது? உங்கள் தாத்தா தாவீதுக்காக செய்யப்பட்டது. அப்போ நம்முடைய முன்னோர்களாவது தேவனுக்கு பிரியமானதை செஞ்சால், நம்மளை பெற்றெடுத்தவர்களாவது தேவனுக்கு பிரியமானதை செஞ்சால் அவங்க மூலமாக நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பார், நம்மளை கைவிட மாட்டார். இல்லை நம்மளாவது தேவனுக்கு பிடிச்ச மாதிரி தேவனுக்கு சித்தமானதை செஞ்சு கர்த்தரை துக்கப்படுத்தாமல், கர்த்தரை விசனப்படுத்தாமல், கர்த்தரை வேதனைப்படுத்தாமல், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்தனா நம்மளையாவது தேவன் என்ன செய்வார்? நம்ம மூலமாவது தேவன் என்ன செய்வார்? நம்மளை கைவிடாமல் இருப்பார். இப்போ நம்ம செய்கிறதும் ஆண்டவருக்கு வேதனையாக இருக்குது. நம்முடைய அப்பா அம்மா செஞ்சதும் தேவனுக்கு வேதனையார். அப்படின்னா அவர் பார்க்குறாரு, எதை வச்சு உன்னை ஆசீர்வதிக்கிறது, எதை வச்சு உன்னை நான் ஆசீர்வதிக்கிறது. அப்போ ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருக்கு ஒரு வழி தேவை, ஒரு காரணம் தேவை. நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு காரணம் தேவை. அந்த காரணம் சரியான காரணமாக இருந்துச்சுன்னா நம்மளை தேவன் என்ன செஞ்சிருவார்னா ஆசீர்வதிச்சிருவார், கைவிட மாட்டார். எந்த நிலைமையில் அப்படி இருக்கும்போது, அப்போ கைவிடாமல் இருக்குன்னா கர்த்தர் அந்த 3 பேரையும் பார்க்குறாரு. ஒன்று நம்ம அப்பாவுடைய வாழ்க்கையை பார்க்குறாரு, இல்லை நம்ம அம்மாவுடைய வாழ்க்கையை பார்க்குறாரு, இல்லை நம்முடைய வாழ்க்கையை பார்க்குறார். இந்த 3 பேருடைய வாழ்க்கையை பார்த்து தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த 3 பேருடைய வாழ்க்கை சரியாக இருந்துடுச்சுன்னா, இந்த 3 பேரில் ஒரு ஆளுடைய வாழ்க்கையாவது சரியாக இருந்துடுச்சுன்னா நம்மளை கைவிடாமல் இருப்பதற்கு ஆண்டவருக்கு தடையே இல்லை, ஆண்டவருக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த 3 பேரில் ஒரு ஆள் கூட சரியில்லாமல் போயிட்டார்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க வாய்ப்புகளே இல்லை. அதனால தான் இப்போது யோராமுக்கு சொல்கிறார், ஏப்பா ஒன்று நீயாவது என்னவா இருக்கணும், சரியாக இருந்துட்டு என்கிட்ட வந்திருந்தேன்னா உன்னை என்ன பண்ணியிருப்பேன், உன்னை நான் கைவிடாமல் இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இல்லை உங்கள் அப்பாவாவது எனக்கு பயந்து எனக்கு பிரியமானதை செஞ்சுருந்தா உன்னை கைவிடாமல் இருப்பேன். இல்லை உங்கள் அம்மாவாவது எனக்கு பயந்து எனக்கு பிரியமானதை செஞ்சுருந்தா அது நிமித்தமாக உன்னை கைவிடாமல் இருப்பேன். நீயும் தப்பு பண்ணுற, உங்கள் அப்பாவும் தப்பு பண்ணுறாரு, உங்கள் அம்மாவும் தப்பு பண்ணுறாங்க, உங்கள் வீட்டில் யாருமே எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யலை, நடக்கலை. அப்புறம் எப்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். யாரை கேட்குறாரு? யோராமா கேட்குறார் இல்லையா? ஒன்று நீயாவது சரியாக இருந்து என்கிட்ட வந்தேன்னா உன்னை கைவிட மாட்டேன். இல்லை உங்கள் அப்பா சரி இருந்தாவது நீ தான் தாவீதை போல உங்கள் அப்பாவாவது சரியாக இருந்து வந்தால் என்ன செய்ய மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் இல்லையா? இப்போது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துலேயும் ஒரு பெரிய பஞ்சம் இல்லையா? இப்போ சூனியமேல தேவன் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? சூனியமேல் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எதை வச்சு? அந்த சுனியமியால் நல்லவளாக இருக்கிறான். அந்த சுனியமியால் நல்லவளாக இருக்கிறான். அந்த சுனியமுடைய பிள்ளை செத்துப்போ கிடக்குது. ஏன் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினாரு? யாருக்காக? அந்த பையன் ரொம்ப நல்லவன் என்றதால் இல்லை, இந்த சுனியமியலுக்காக என்ன செஞ்சார்? அந்த செத்துப்போன பிள்ளையை கூட எழுப்பி அந்த பிள்ளை பஞ்சத்தில் மாட்டக்கூடாதுன்னு அந்த பஞ்சத்தை வந்து ஆண்டவர் தப்புவிக்கார். எதுக்காக? எப்பா நீ ரொம்ப நல்லவன்றதால இல்லை, உங்கள் அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன செஞ்சாங்க, நடந்தாங்க, அதனால் நான் என்ன செஞ்சேன், உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு இந்த பையனை பஞ்சத்துலேருந்து ஆண்டவர் காப்பாற்றுறார் இல்லையா? சாலமோனை ஏன் ஆசை வச்சாரு? தாவீது அவங்க அப்பா நல்லவர் இல்லையா?
சரி, 2 ராஜாக்கள் இந்த 4ஆம் அதிகாரத்துலேயும் 8ஆம் அதிகாரத்துலேயும் செத்து போன அந்த பையனை ஏன் உயிரோடு எழுப்பினாரு? ஏன் அந்த பையனை பஞ்சத்தை வந்து காப்பாற்றுறாரு? அவங்க அம்மா நல்லவங்களாக இருந்தாங்க இல்லையா? அப்போ ஒன்று நம்மளாவது என்னவாக இருக்கணும்? சரியாக இருக்கணும். இல்லை நம்மளோட பெற்றெடுத்த தகப்பன் தாயாவது கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சு சரியானவங்களாக இருக்கணும். இப்போ யாருமே சரியாக இல்லாத போது எப்படி ஒன்று நான் காப்பாற்றுறது, எப்படி ஒன்று ஆஸ்வதிக்கிறது? அதனால் நீயும் எனக்கு பிரியமாக என்ன செய்ய மாட்டேங்கிற, நடக்க மாட்டேங்கிற. உங்கள் அப்பாவும் எனக்கு பிரியமாக நடக்க மாட்டேன்றார், உங்கள் அம்மாவும் எனக்கு பிரியமாக நடக்க மாட்டேறாங்க. அப்படின்னும் போது எப்படி ஒன்று ஆஸ்வதிக்கிறது? அதனால் நீ ஒன்று பண்ணு, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் எப்படி பண்ண அதே மாதிரி நீயும் போயிடு. ஏன்னா ஒன்று ஆஸ்வதிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் சொல்லியும் என்ன செய்யலைன்னா அவர் அப்படியே விட்டுறலை. ஏன் விட்டுறலைன்னா, நீ என்னை தேடி வந்துட்டியே, என்னை தேடி வந்துட்டியே. அப்போ அவங்ககிட்ட எந்த ஒரு நல்ல குணமும் இல்லைனா கூட கர்த்தரை தேடி வர்றதை வச்சாவது தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா அவனை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். அதாவது இவன் 7 நாளாக சுற்றின்னு கிடந்துட்டான் இல்லையா? ஐயோ 7 நாளாக சுற்றி நிற்கிறான், ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கிறான், சாக போகிறான், ரொம்ப கஷ்டப்படுறான். சரி நம்ம என்ன செய்யலாம், சரி தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஆண்டவர் என்ன செய்யலை அப்படின்னா தண்ணி ஆண்டவர் கொடுக்கல. யாருக்கு? இந்த 3 ராஜாக்களுக்கும் கொடுக்கல. ஒருத்தனை பற்றி பேசவே இல்லை, ஒருத்தனை பற்றி மோசமாக பேசுகிறாரு, ஒருத்தனை பற்றி நல்ல விதமாக பேசுகிறார். மூணு கூட்டமாக இருக்குது இல்லையா? ஒருத்தனை பற்றி இந்த ஏதோமின் ராஜா பற்றி பேசவே இல்லை. அவன் எங்கே இருக்கானோ அவரை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை. யாரை? இந்த ஏதோமின் ராஜாவை. அப்போ சில பேரை தேவன் என்ன செய்ய மாட்டார், கண்டுக்கவே மாட்டார். சில பேராவது பேசவாவது செய்கிறார், திட்டமாவது செய்கிறார். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு திட்டமாவது செய்கிறார். ஆனால் சில பேரை பற்றி நல்ல விதம் என்ன செய்கிறார், குட், பரவாயில்ல, வெரி குட் அப்படின்னு பாராட்டுறார். இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ அது என்ன விரும்புகிறார் தேவன்னா, உங்கள்கிட்ட ரொம்ப ஒரு பெரிய ஒரு நல்ல குணங்கள் இல்லைன்னா கூட ஆண்டவரை தேடி வரக்கூடிய ஒரு குணமாவது இருக்கா? இப்போ யோரா ஒரு பெரிய நல்லவன் இல்லை இல்லையா? அவங்க அப்பா ஆகாப் ஒரு பெரிய நல்லவன் இல்லை, அவங்க அம்மா ஏசபேல் அவன் ஒரு நல்லவங்க இல்லை. எல்லாமே ரொம்ப மோசமானவங்க, எல்லாருமே மோசமான. இப்போ யாரையும் பார்த்து இந்த யோராம் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது, கைவிடாமல் இருக்க முடியாது. இவன் கைவிடப்படக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறான். 7 நாள் விட்டுட்டார், 7 நாள் விட்டுட்டார். அப்போ அந்த 7 நாள் விட்டுட்டா கூட இப்போ அவன் தேடி வந்த உடனே சரி நீ தான் ரொம்ப மோசம், அதனால குளிக்கவே மாட்டோம் போப்பா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யலைன்னா அவனுக்கு சொல்லலை. ஏன்னா என்னை தேடி வந்துட்டியே, என்னை தேடி. அப்போ நம்மக்கிட்ட ஒரு பெரிய ரொம்ப நல்ல குணங்கள் அப்படி இல்லைனா கூட அட்லீஸ்ட் அவரை தேடி வரக்கூடிய ஒரு குணமாவது இருந்துச்சுன்னா நம்மளை கைவிட மாட்டார். அதாவது நம்ம ரொம்ப நல்லவங்கன்றதுனால நம்மளை ஆண்டவர் கைவிடாமல் இல்லை, ரொம்ப நல்லவங்க அப்படின்றதுனால கைவிடாமல் இல்லை, ரொம்ப நல்லவங்கன்னு நின்றதுனால என்னவா இல்லை, கைவிடாமல் இருக்கிறதுனால இல்லை. அப்படி தான் உபாகம் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். உபாகமும் 9ஆம் அதிகாரம் அப்படின்னு நினைக்கிறேன். உபாகம் 9 4, 5, 6 வாசிக்க பார்க்கலாம். உபாகம் 9, 4, 5, 6. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதியின் நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தரனை அழைத்து வந்தார் என்று சொல்லாத அந்த ஜாதியுடைய ஆகாமியத்தின் நிமித்தமே துரத்தி விடுகிறார். உன் நீதி நிமித்தமோ உத்தமத்தின் நிமித்தமோ சுதந்தரிக்கும்படி இல்லை, அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு அப்படின்னா உனக்கு முன்னால் ஒரு 3 பேர் நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஏன் இந்த தேசத்தை அந்த கொடியரெல்லாம் அந்த ஏனாக்கியின் புத்திரர் இந்த 7 விதமான ஜனங்களை துரத்திட்டு ஏன் இந்த கானான் தேசத்தை உனக்கு பங்கிட்டு கொடுக்குறேன்னா, நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்றதுனால உனக்கு கொடுக்கலப்பா. இதுக்கு உங்களுக்கு முன்னால் உங்கள் தாத்தாக்கள் இல்லையா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, நான் சந்தோஷப்படுற மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த ஜாதியில் துரத்திட்டு அந்த தேசத்தை என்ன செய்கிறேன், உன் கையில் கொடுக்கறனே ஒழிய நீ ரொம்ப நல்லவன்றதுனால என்ன செய்யலை, உனக்கு கொடுக்கலன்றார். அப்படின்னா ஆகையா உன் நீதியின் நிமித்தமும் கர்த்தர் நல்ல தேசத்தை
சுதந்தரித்து கொடுக்கல அப்படின்றார். நீ ரொம்ப நீதி செய்கிற, ரொம்ப ஜெபம் பண்ணுற, ரொம்ப பைபிள் படிக்கிற, ரொம்ப நல்லவனாக இருக்கிற அப்படின்றதுனால உனக்கு இந்த நல்ல வாழ்க்கையை கொடுக்கல, நல்ல ஆசுவத்தை கொடுக்கல, உன் நல்ல நிலைமையில வச்சுன்னு இல்லை. ஏன் வச்சாருன்னா, உனக்கு முன்னால் உங்கள் அப்பாக்கள் உங்கள் தாத்தாக்கள் எப்படி வாழ்ந்துட்டு போயிட்டாங்கன்னா ஒரு நல்லவங்களாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. நல்லவங்க என்ன அர்த்தம்? எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, என்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதனால் என்ன செய்கிறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஒழிய, உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறேன் ஒழிய, நீ ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஜெபம் பண்ணுற, ரொம்ப பைபிள் படிக்கிற, ரொம்ப பிரசங்கம் பண்ணுற அப்படின்னலாம் என்ன செய்யலை, உனக்கு நான் கொடுக்கல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தேவன் 3 பேரையும் பார்க்குறார். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையும் பார்க்குறார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நம்மளை தேவன் ஆஸ்வதிப்பார். இல்லை நம்ம அப்பாவுடைய வாழ்க்கையை பார்க்குறார், அவங்க வாழ்க்கை சரியாக இருந்தாவது நம்மளை என்ன பண்ணிடுவார், ஆசீர்வதிப்பார். நம்ம அம்மாவுடைய வாழ்க்கையை பார்க்குறார், அவங்க வாழ்க்கை சரியாக இருந்தாவது என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்போது ஒரு பிள்ளை பாதிக்கப்படுவதற்கு இந்த 3மே இல்லைன்னா அந்த நபரை கைவிடுறதை தவிர வேறு வழியே கிடையாது. கைவிடுறதை தவிர வேறு வழியே கிடையாது இல்லையா? யாரை? இந்த 3 பேரையும். இப்போ ஏன் சவுலை கைவிட்டார்? 1 சாமுவேல் 28:15 ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, சவுலே சொல்கிறார், எனது ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டாருங்க அப்படின்னு சாமுவேல் கிட்ட சொல்கிறார். 28:15 பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 28:15 பார்த்தீங்கன்னா, சாமுவேல் சவுலை நோக்கி, என்ன ஏன்பா என்ன டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு கேட்குறார். உடனே சவுல் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அதற்கு சவுல், நெருக்கப்படுகிறேன் பண்ணுகிறார்கள். நான் கேட்குறேன், ஏன் உன்னை கைவிட்டாரு அப்படின்னா, ஒன்று உங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையை பார்த்தார், அவங்க அப்பா வாழ்க்கை யாருன்னே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. 2வது அவங்க அம்மாவுடைய வாழ்க்கையும் பார்க்குறாரு, அது அட்ரஸே கிடையாது. சரி, உன் வாழ்க்கை எப்படின்னு பார்க்குறாரு, இது அதுக்கு மேலே இருக்குது. அப்பாவுடைய வாழ்க்கையும் ஒன்றும் இல்லை, அம்மாவுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, ஸோ இவன் வாழ்க்கையை பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. அப்போ ஏன் கர்த்தர் கைவிட்டாரு? 3 பேரையும் பார்க்குறாரு. இவனை கைவிடாதவன் இருக்கிறது எந்த வாய்ப்புமே அந்த குடும்பத்தில் இல்லை. அதனால் இவன் என்ன செஞ்சிட்டாரு, கைவிட்டு போயிட்டார். ஆனால் சொல்ல, கர்த்தரும் என்ன பண்ணிட்டாரு, என்னை கைவிட்டுட்டார் அப்படின்றார். ஏன் கைவிட்டார்? என் வாழ்க்கையும் சரியில்லை, என் அம்மா அட்ரஸே இல்லை, என்ன இதுன்னு ஒன்றும் புரியல, அப்பா வாழ்க்கையை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஏன் கைவிட்டார்? குடும்பத்தில் யாருமே என்ன செய்யலை, கைவிடப்படக்கூடிய அந்த நிலைமையில் ஒரு நல்ல வாழ்க்கை யாருமே, கர்த்தருக்கு பிடிச்சமான வாழ்க்கை, தேவனுக்கு சிறந்த வாழ்க்கை யாருமே வாழலை. அதனால் கைவிட்டு போயிட்டாரு. ஆனால் இங்கே யோராம் அப்படி தான் இருக்கிறார். யார்? யோராம் அப்படி தான் இருக்கிறார். அப்பாவுடைய வாழ்க்கையும் சரியில்லை, அம்மாவுடைய வாழ்க்கையும் சரியில்லை, ஸோ இவன் வாழ்க்கையும் சரியில்லை. ஆனாலும் ஏன் கைவிடலை அப்படின்னா, அவங்கிட்ட ஒன்றை பார்த்தார். என்ன பார்த்தார்? என்னை தேடி வந்துட்டியே, என்னை தேடி வந்துட்டியே, நான் இவ்வளோ தூரம் வேணா போ அப்படின்னு சொல்லி கூட என்ன செய்யல, நீ போகணும்ல. அந்த 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 11 வசனம் 12 வசனம் பாருங்க. இல்லை, அடுத்த வசனம். என்றா ராஜாவும் 3 பேரும் சேர்ந்து போனார்கள். பார்த்து, எனக்கு உமக்கம் என்ன, போ என்ன சொல்லிட்டான் இல்லையா? அப்போ என்ன செய்யலை, உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, கிளம்புப்பான்னு சொல்லிட்டான்ல. அப்போ ஒரு எசபாத் என்ன, அந்த யோரம் என்ன பண்ணியிருக்கணும், அதான் கொடுக்க மாட்டேட்டார், வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்கணும்ல. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, உனக்கு நான் கொடுக்க முடியாது, ஒன்று உங்கள் அப்பா அம்மாட்ட தீர்க்கதரிசிட்ட போ, இல்லை உங்கள் அம்மாட்டி தீர்க்கதரிசிட்ட போ, எங்கேயோ போ, என்கிட்ட வராத, நான் உனக்கு செய்ய முடியாது, போப்பான்ட்டாரா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும் உடனே அவன்? ஏன்னா 28 ஃபஸ்ட் பகுதியில் பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு சொப்பனத்திலாவது தீர்க்கதரிசிகளாவது ஊரியம் தும்மிமையிலாவது என்ன செய்வேன் இல்லை, அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கல. சரியா? விசாரிக்கும் போது சொப்பனங்களிலாவது ஊரிமையிலாவது தீர்க்கதரிசிகளாவது அருளவில்லை. அப்போ எப்போ அந்த அது கொடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே சவுல் அஞ்சனமாக கூட தேடி போயிட்டார் இல்லையா? ஒன்றுங்க போய் பார்த்தாரு, அவங்க ஒன்று கொடுக்கல, சரி விடு, அது அடுத்து என்ன பண்ணிட்டான், அங்கே போயிட்டார். ஆனால் அந்த யோராம் என்ன செய்யலை அப்படின்னா, ஐயா வந்துட்டேன், ஏன்னா நீங்கள் தான் கைவிடக்கூடாது அப்படின்னு அவரை தேடி வர்றதுலையாவது எப்படி இருக்கிறான்னா உறுதியாக இருக்கிறான். இன்றைக்கி தேவன் இந்த காலையில் மட்டும் என்ன எதிர்பார்க்குறேன்னா,
நீ என்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதிரி செயல்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்ன தேடியாவது வருவியா? என்கிட்ட உங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல குணத்தை பார்த்து உன்னை ஆஸ்வதிக்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா என்ன தேடியாவது வருவியா? இதை பார்த்தாவது உன்னை என்ன செய்யறேன், நான் கைவிடாம இருக்கிறேன். பட் இதை கூட உன்னால செய்ய முடியலன்னா எப்படி உன்னை கைவிடாம இருக்கிறது? எது உன்கிட்ட நல்ல நல்ல சுபாவம் இல்லை, நல்ல பழக்கம் இல்லை, நல்ல குணம் ஒன்றும் இல்லை, சரி என்ன தேடியாவது வருவியா? இப்ப ஆண்டவரை தேடியாவது வரக்கூடிய ஒரு நபரா இருந்தா அவனை தேவன் என்ன செய்ய விரும்பல, கைவிடாம இருக்க விரும்பல இல்லையா? இவன் அப்பா வாழ்க்கையும் சரியில்லை, இவன் வாழ்க்கையும் சரியில்லை, அவங்க அம்மா வாழ்க்கையும் சரியில்லை, கைவிடக்கூட தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இப்ப அவன் சொல்லி கூட என்ன செய்யல, வந்துட்ட நீங்க தான் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவன் எப்படி இருக்கிறான், உறுதியா இருக்கிறான். அடுத்த வசனம் சொல்றான் பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, யோதாம் சொல்றான் பாருங்க அடுத்த வசனத்துல, அப்படி அல்ல அதற்கு யோதாம் ராஜா, அப்படி அல்ல 3 ராஜாக்களையும் நான் உனக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்ன போது கூட அவன் என்ன செய்யறான்னாக்க அவன் அங்கதான் நிக்கிறான். நான் உனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டா கூட, நான் ஆஸ்வதிக்க மாட்டேன் நீ கிளம்பு அப்படின்னு சொன்னா கூட அவன் எங்க தான் இருக்கிறான், அவன் அங்கதான் இருக்கிறான். அப்படின்னா அவன் தேடி வந்த ஒரே ஒரு காரணம் தான் அவன் செஞ்ச நல்லது. அவங்ககிட்ட வேற எந்த நல்ல குணமும் இல்லை, அவங்க அப்பா கிட்ட எந்த நல்ல குணமும் இல்லை, அவங்க அம்மாட்ட எந்த நல்ல குணமும் இல்லை. ஆனா ஒரே ஒரு குணம் இருக்கு. என்ன குணம் இருக்குன்னா, என்னை தேடி வந்துட்டேன், என்னை தேடி ஏதோ ஒரு கடமைக்காக என்ன தேடி வரல. நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கூட இல்லைங்க நீங்க தாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், என்ன உறுதியா தேடி வந்த பாரு, இதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்லது. இதை தவிர வேற ஒண்ணுமே என்ன இல்லை, வேற எந்த குணத்தை பார்த்தும் நான் ஆஸ்வதிக்கல, உன்னை கைவிடாம இல்லை, உன்னை பார்த்து என்ன பார்த்து, என்ன நீ தேடி வந்ததை வச்சு உன்னை கைவிடாம இருக்கிறேன். அப்போ இன்னைக்கு என்ன தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறான், உங்ககிட்ட சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல குணம்னா கூட பரவாயில்ல, என்ன தேடியாவது வருவியா? அதை கூட உன்னால வர முடியலன்னா உன்னை கைவிடுறதை தவிர வேற வழியே கிடையாது. கைவிடுறது கூட அது ஒரு கடமைக்காக என்ன செய்யக்கூடாது. இப்ப அவன் கடமைக்காக வந்து என்ன பண்ணியிருப்பான், இப்ப யோராம் ஒரு கடமைக்காக எலிசா கிட்ட போய் தான் என்ன பண்ணியிருப்பான், உங்க அப்பாட்ட போ, உங்க அம்மா தீர்க்க போன சொன்னேன், சரி கிளம்புன்னு போயிட்டேன்ட்டுப்பான், போடா அப்புறம் அப்பயே சொன்ன வேண்டாம் வர வேணான்னு சொல்லி வேண்டாம் அப்படின்னு பைய தூக்கின்னு போயிட்டு இருப்பான் இல்லையா? ஆனா அவன் சொல்றான் அப்படி அல்ல, இந்த 3 ராஜா இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீங்க தான் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் தேடி வந்து வருவதில் எப்படி இருக்கான்னா உறுதியா இருக்கிறான், உண்மையா இருக்கிறான். அப்ப கர்த்தரை தேடி வர்றதுலையாவது உண்மையா இரு, இல்ல உண்மையாவது கர்த்தரை தேடி வா. வேற எதுவுமே நல்ல குணம்லாம் கூட பரவாயில்ல, ஆனா ஆண்டவரை தேடி வர்றதுலையாவது ஒண்ணு உண்மையா தேடி வா, உறுதியா தேடி, உண்மையா தேடி வா, உறுதியா தேடி வா. இதையாவது பார்த்து என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். எதை பார்த்து, உண்மையா அவரை தேடி வர்றதை பார்த்து, உறுதியா அவரை தேடி வேற ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லைனாலும் என்ன உண்மையா உறுதியா என்னை தேடி வந்துட்டாவது என்ன செய்வேன், உன்னை கைவிடாம வைப்பேன். இது கூட உன்னால செய்ய முடியலன்னா என்ன செய்ய முடியாது, உன்னை கைவிடுறதை தவிர எனக்கு வழியே கிடையாது. அப்ப கர்த்தர் கைவிடப்படக்கூடிய நிலைமையில இருந்தாலும் நம்மளை கைவிடாம இருக்கணும்னா இன்னைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறா, என்னை தேடி வருவாங்களா, என்னை தேடி உண்மையா என்னை தேடி வருவாங்களா, உறுதியா என்னை தேடி வருவாங்களா? அப்ப உண்மையாவும் உறுதியாவும் என்னை தேடி வந்துட்டா அவங்கள என்ன செய்யவே மாட்டேன், கைவிடவே மாட்டேன். அப்ப உண்மையாவும் தேடி வரல, உறுதியாவும் தேடி வரலன்னா நம்மளை கைவிடுவதை தவிர கர்த்தருக்கு வேற வழியில்லை. வேற எந்த நல்ல குணம்னா கூட பரவாயில்ல, அவரை தேடி வர்றதுலையாவது உண்மையா உறுதியா அவரை தேடியாவது வந்துட்டோம்னா நம்மளை கைவிடாம காக்கிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். கண்ணுபடி ஜெபம் பண்ணலாமா? நாடி தேடி வரும் மனிதர்களை டேடி கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை டேடி கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிட மாட்டி, ஒருபோதும் கைவிட மாட்டி. தேவன் நம்மளை கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். இன்னும் சொல்ல போனா கைவிடப்படக்கூடிய நிலையில உள்ளவர்களையும் கூட கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். என வேதம் சொல்லுது,
சாகரனுடைய சாவை விரும்பாத ஆண்டவர்ன்னு. ஒருத்தர் சாகிறதுக்கு விரும்பினா கூட, அவன் சாகிறத அவன் விரும்பினா கூட ஆண்டவர் விரும்புறதில்லைன்னு பைபிள் சொல்லுது. கைவிடப்படக்கூடிய நிலைமையில இருந்தால் கூட நம்மளை கைவிடக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு தேவன் எதிர்பார்க்கறது ஒன்று நம்முடைய பெற்றோருடைய வாழ்க்கை, ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கை. ஒருவேளை நம்முடைய பெற்றோருடைய வாழ்க்கைகள் நல்லா இருந்தா, கர்த்தருக்கு பிடிச்சமானபடி இருந்தா நம்மளை கர்த்தர் கைவிட மாட்டார். இல்லை நம்முடைய வாழ்க்கையாவது கர்த்தருக்கு பிடிச்சமான வாழ்க்கையாக இருந்தா தேவன் நம்மளை கைவிட மாட்டார். இது ரெண்டுமே இல்லைன்னா ஒரு நபரை கைவிடப்படக்கூடிய நிலைமையை வேற வழி இல்லை. ஆனாலும் இந்த யோராம கைவிடப்படதான் இருக்கிறார். அவனும் கர்த்தருக்கு பொல்லாப்பனதை செய்கிறவன் தான். அவங்க அப்பாவும் அப்படிதான், அவங்க அம்மாவும் அப்படிதான். ஆனாலும் ஆண்டவர் எதை பார்த்தார்னா, என்னை தேடி வந்துட்டானே, என்னை தேடி வந்துட்டானே, உறுதியா இருக்கிறானே, உண்மையா நான் தேடி வந்துட்டானே. இன்னைக்கு உண்மையாகவும் உறுதியாகவும் ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு நபரா மட்டும் இருந்தா கூட நம்மளை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆனால் இதில் கூட என்னால் உண்மையாகவும் உறுதியாகவும் இருக்க முடியாதுன்னா உன்னை கைவிடுறதை தவிர வேற வழியே இல்லை. சவுலும் ஆண்டவர் தேடி போனார். கர்த்தர் பதில் சொல்லலைன்னு தெரிஞ்ச உடனே மந்திரவாதி தேடி போயிட்டார். ஆனால் யோராமும் போயிருக்கிறான். சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீ கிளம்புன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும்னு உறுதியாக நிற்கிறான். உண்மையாக தேடி வந்தான். இன்னைக்கு ஒன்று கர்த்தரை தேடுறதுலையாவது, வேற எந்த நல்ல பழக்கமும் இல்லைன்னா கூட கர்த்தரை தேடுறதுலையாவது உண்மையாகவும் உறுதியாகவும் வந்துட்டா அதை பார்த்தாவது நம்மளை கர்த்தர் கைவிடாமல் இருப்பார். அது கூட இல்லைன்னா எப்படி நம்மளை கைவிடாமல் இருக்க முடியும்? கைவிடக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம். இன்னைக்கு ரொம்ப கீழே இறங்கி ஆண்டவர் நமக்கு சொல்றது, எத்தனையோ நல்ல குணத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன், இல்லை சரி பரவாயில்ல, என்னை தேடி வர்றதுலையாவது உண்மையா தேடி வருவியா? இல்லை ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக ஒரு கடமைக்காக போய் கேட்டு பார்ப்போம், கொடுத்தா கொடுக்கணும், கொடுக்காட்டி வேற எங்க பார்த்துட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு போயிடுவியா? என்னை தேடி வர்றதுலையாவது உண்மையாகவும் உறுதியாகவும் இருந்தீன்னா கைவிடப்படக்கூடிய நிலைமையில இருந்தா கூட உன்னை கைவிட மாட்டேன்னு கர்த்தர் சொல்லி நம்மளை ஆசீர்வதிக்கிறான். பரிசுத்த தேவ கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே எங்க கிட்ட எந்த நல்ல குணமும் இல்லை, அது எங்களுக்கு தெரியும்ப்பா, எனக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் உம்மை தேடி வர்றதுலையாவது உண்மையாகவும் உறுதியாகவும் இருக்கணும்னு விரும்புகிறீங்க, அதையாவது நாங்கள் செய்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்மை தேடி வருவதில் உண்மையாக நாங்கள் தேடி வருவோம். உம்மை தேடுறதில் உறுதியாக நாங்கள் இருப்போம். ஒரு கடமைக்காகவோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவோ ஒரு மேற்பார்வைக்காக உம்மை தேடாமல் உண்மையாக நாங்கள் தேடி வருவோம். உறுதியாக உம்மை தேடி வருவோம். எங்களை நம்பி எங்களை கைவிடாதீங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் இந்த காலை வேளையில் கைவிடாமல் கர்த்தர் காத்து கொள்ளும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். கைவிடப்படக்கூடிய நிலைமையில் உள்ளவர்களையும் கூட இந்த காலை வேளையில் நீங்கள் கைவிடாமல் காத்துக்கொள்ளுங்கன்னு சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுக்குறோம். காத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் நடத்துங்கப்பா, ஆளுக செய்யுங்கப்பா, பொறுப்படுத்திக்கோங்க. இந்த நாளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமலே போக பண்ணுங்க. வல்லமையுள்ள கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை ஆளுக செய்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். பயணங்கள், பள்ளிகள், பணிகள், பயணங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு எனக்கு உண்டாகட்டும். இதனால் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகட்டும். சகல துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவை, என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.